Hi friends, Sivankan நாட்டை எப்படி பின்றதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நார்மல் நாட் பின்ன தெரிஞ்சாலே இந்த நாட்டு ஈஸியாக பின்னலாம். நான் 2 அடிக்கு மெஷர் பண்ணி இந்த மாதிரி ப்ளூ கலர் ஒயரில் வந்து 4, ரெட் கலர் ஒயரில் 2, டோட்டலாக 6 ஒயர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெஷர் பண்ணி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெட் கலர் ஒயர் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ரன்னிங் ஒயரு. அடுத்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ஒயரு ஒன்று எடுத்துகிட்டு அதை 2 இந்த மாதிரி கீழே வச்சு மடிச்சுட்டு ஈக்குவலாக இந்த மாதிரி சென்டரில் வச்சு மடித்து வச்சுருக்கேன். இப்போ நார்மல் நாட் நம்ம போட்டுக்கலாம். எப்பயும் போல் இந்த ரெட் கலர் ஒயரை மடிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் ஒயர் வச்சுட்டு அடியில் இருக்க இந்த ரெட் கலர் ஒயரை இதுக்கு மேலே வச்சுட்டு அதே மாதிரி ப்ளூ கலர் ஒயரு மேல் ஒயர் விட்டுட்டு அடி ஒயரை இந்த ஹோல்குள்ளே உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் நாட் எப்பயும் போல் கிடச்சிரும். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு ரைட் சைடு இருக்க ஒயர் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ரைட் சைடு தான் நம்ம வந்து பின்ன போகிறோம். நெக்ஸ்ட்டு சிவன்கன் நாட் பின்ன போகிறோம். இந்த மாதிரி 2 ஒயரை ஈக்குவலாக வச்சு மடிச்சுட்டு நான் இப்போ எப்படி மடிச்சிருக்கணும் அந்த மாதிரி மடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். கிராஸாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம மடித்து வச்சுருக்க ப்ளூ கலர் ஒயரோட மேல் ஒயர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்க மாதிரியும் அடி ஒயர் பார்த்திங்கன்னா ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக மடித்து வச்சிடணும். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து மேலே தான் இருக்கணும், ப்ளூ ஒயர் அடியில் இருக்கணும். இந்த ரெட் கலர் ஒயரை இப்போ வந்து நான் எப்படி மடிக்கணும் இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு மறுபடியும் இதை வந்து இன்னொரு வளைவாக இந்த மாதிரி மடித்து இதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா இதை அழுத்தி நம்ம டைட் பண்ணிடணும். இப்போ இந்த அடி ஒயர் இருக்குல்ல ப்ளூ கலர் அடி ஒயரை இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு நார்மல் நாட் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் நாட் மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நாட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஒயர் திருப்பி வச்சிங்கன்னா தான் இந்த நாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வி ஷேப்பில் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த சிவன்கன் நாட்க்கு இந்த மாதிரி வி ஷேப் தான் வரும். இப்போ நம்ம ஒரு நார்மல் நாட் சிவன்கன் நாட் பின்னிட்டோம். அடுத்து வந்து நார்மல் நாட் தான் பின்னுவோம். இப்போ எப்பயும் போல் நம்ம இன்னொரு ப்ளூ கலர் ஒயர் வந்து மாதிரி ஈக்குவலாக வந்து வச்சுட்டு நான் வந்து சென்டரில் மடிச்சிட்றேன். இப்போ நார்மல் நாட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே நான் எப்பயும் போல் ஒரு நார்மல் நாட் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். உள்ளே விட்டு நான் வந்து ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நார்மல் நாட் போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிவன்கன் நாட் தான் வந்து பின்ன போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஒயரை இந்த மாதிரி மேலே வந்து ரைட் சைடும் அடி ஒயர் வந்து ராங் சைடும் வச்சுட்டு இந்த ரெட் கலர் ஒயர் ரன்னிங் ஒயருக்கு அடியில் தான் இந்த ப்ளூ ஒயரை நம்ம வந்து இப்போ வைக்க போகிறோம். இந்த துண்டு ஒயரை வச்சுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ரெட் கலர் ஒயரை இந்த மாதிரி ரைட் சைடு இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் அந்த ஒயரை இன்னொரு டைம் நம்ம இந்த மாதிரி மடிக்கிறோம். மடித்து இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ இந்த ப்ளூ ஒயரோட இந்த ராங் சைடு இருக்க அடி ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டுறோம். விட்டு இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். சிவன்கன் நாட்க்கு நீங்கள் கரெக்டாக மடித்து வச்சிங்கனாலே கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வி ஷேப்பில் சிவன்கன் நாட் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு லைன் பின்னிட்டோம். இதுக்கு மேலே இருக்க லைன் எப்படி பின்னலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ செகண்ட் லைனில் மேலே நம்ம நெக்ஸ்ட் நாட் போட போகிறோம். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு நார்மல் நாட்னா மேலே வந்து நம்மளுக்கு சிவன்கன் கிடைக்கும். கீழே சிவன்கன்னா மேலே நார்மல் நாட் வந்து பின்னுவோம். இப்போ நான் இந்த ப்ளூ கலர் ஒயர் மேலே இருக்க ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக மடிச்சுக்கிறோம். நம்ம அந்த ஒயரில் எப்படி வந்து மடித்தோமோ அதே மாதிரி தான் மேலே ரைட் சைடில் நல்ல பக்கமும் நல்ல ஒயர் இருக்க மாதிரியும் அடி ஒயர் வந்து திருப்பி இருக்க மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த ரன்னிங் ஒயர் ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி ஒரு வளைவாக இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு சிவன்கன் நாட்க்கு உள்ளே விட்டுருவோம்ல, உள்ளே விட்டு நம்ம வந்து ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிவன்கன் நாட் வந்து கிடச்சிரும். நம்ம இப்போ வந்து நல்ல நாட் பின்னிருக்கோம்னா அதுக்கு மேலே சிவன்கன் வரும். அதே மாதிரி சிவன்கன் பின்னிருக்கோம்னா மேலே வந்து நார்மல் நாட் வந்து வரும். இப்போ நார்மல் நாட் வந்து அடுத்து பின்னிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கண் மாதிரி ஒரு பாக்ஸ் இதில் கிடைக்கும். இந்த 4 ஒயரில் பார்த்திங்கன்னா நடுவில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீழே நார்மல் நாட்டை இப்போ மேலே சிவன்கன் நாட் தான் பின்ன போகிறோம். இந்த மாதிரி ஒயரை மறுபடியும் வந்து கிராஸாக இந்த மாதிரி வளைச்சிட்டு இந்த ரெட் ஒயருக்கு வந்து மேலே வச்சுக்கிறேன். இந்த ப்ளூ ஒயருக்கு மேலே இந்த ரெட் ஒயர் வச்சுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை நான் இந்த மாதிரி மடித்து உள்ளே விட்டு ஒரு சிவன்கன் நாட் போட்டுக்கிறேன். இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சிவன்கன் பின்னிடலாம். இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுறது.
இப்போ நம்ம ஒரு கீழே வந்து நார்மல் நாட்னா மேலே சிவன்கன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் பின்னுவோம். இப்போ வந்து சிவன்கன் நாட் பின்னிட்டோம். இப்போ கீழே வந்து சிவன்கன், மேலே நார்மல் நாட் வந்து பின்னிக்கலாம். நார்மல் நாட் வந்து பின்னிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். நடுவில் வந்து சிவன்கன் மாதிரி ஒரு ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே நம்ம பின்னுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.